குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணி இன்னும் முடிவாகாம இருப்பதற்கு காரணம் என்ன, அதிமுக கூட்டணியின் குழப்பத்திற்கு யார் காரணம், இதை பத்தி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் தேதியை வந்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து அறிவிக்க இருக்காங்க. அப்படி இருக்க சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் மாதம் 15ஆம் தேதி தமிழகத்துக்கு வராரு. 3 நாள் பயணமாக தமிழகத்துக்கு வராரு. அந்த நேரத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த மேடையில இருப்பாங்கன்னு நம்பப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேற்று வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காரு. தன்னுடைய வேட்பாளர்களுக்கு வந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டாலும் நேர்காணலை முடிச்சுட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பா அந்த கூட்டத்துல கலந்துக்கிறவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியல. ஆனா அவரும் ஓபிஎஸ் இணைஞ்சிட்டாங்க. ஆனா வந்து அவர் பாஜக கூட்டணிக்கு வந்து எந்த சின்னத்துல பரிசு பெட்டியில போட்டியிட போறாரா அல்லது தாமரை சின்னத்துல போட்டியிட போறாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ டிடிவி தினகரன் அவர்களும் பாஜக நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல அதிமுக கூட்டணியில ஒரு குழப்பம் ஏற்பட்டதா சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும். அதிமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில தான் வந்து பாமக ஈடுபட்டிருந்தாங்க, தேமுதிகவும் ஈடுபட்டிருந்தாங்க. ஏன்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போய் வீட்டில் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட கூட்டணி முடிவாகிற சூழல்ல நேற்று ஏதோ மாற்றம் ஏற்பட்டு பாமகவும் பாஜக கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் தேமுதிகவும் பாஜக கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப அதிமுக கூட்டணியில யார் யார் இருக்காங்கன்னா, அதிமுக இருக்கு, இன்னும் ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள் தான் இருக்குமே தவிர கிட்டத்தட்ட சொல்ல போனா 40 தொகுதியிலுமே ரெட்டலை சின்னத்துலதான் அவங்க போட்டியிட போறாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது எப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்களோ, 2014 வந்து எல்லா தொகுதியிலையும் அவங்க தான் போட்டியிட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த 2024 போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து பாமகவுக்கும் சீட்டு ஒதுக்குறதுக்கு ரெடியாக தான் இருந்தாரு, தேமுதிகவுக்கும் சீட்டு ஒதுக்குறதுக்கு ரெடியாக தான் இருந்ததாகவும் சில தகவல். ஆனா அவங்க கேட்ட சீட்டை இவங்களால கொடுக்க முடியல. ராஜ்யசபாவும் கேட்டாங்க, அதாவது மாநிலங்களவை எம்பி சீட்டு, இவங்களும் ஒரு சீட்டு, பாமகவும் ஒரு சீட்டு கேட்டதாகவும் தேமுதிக ஒரு சீட்டு கேட்டதாகவும் சில செய்திகள் சொல்கின்றன. அப்படி இருக்கலாம், அதை மட்டும் அவங்க கொடுக்க மாட்டோம், போட்டியிடுறதுக்கு சீட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் இவங்க அதை கேட்டதாகவும் சில செய்திகள் வந்தது. இதை வந்து பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ அவங்க கூட தேமுதிகவும் பாமகவும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து அதிமுக கூட்டணியில பாமக தேமுதிக இடம்பெறுமாங்கிறது இன்னும் 2-3 தினங்கள்ல வந்து தெரிய வரும். ஏன்னா இன்னும் 2 நாள்லயே தெரிய வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க 3 நாள் பயணமாக. அந்த மீட்டிங்ல பாமகவும் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாருமே கூட்டணி முடிவாயிடுச்சுன்னா அங்க போயிட்டாங்கன்னா அதிமுக வந்து கிட்டத்தட்ட தனிச்சு போட்டிட்ட மாதிரிதான். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது எப்படி தனிச்சு 2014 போட்டிட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 2024 பாராளுமன்ற தேர்தல் தேதியை வந்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல அறிவிக்க இருக்காங்க. இப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா வேட்பாளர்களை அறிவிச்சிருவாங்க. அவங்க வேட்பாளர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தொகுதி வாரியா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். அதுக்கும் நேயர்களாகிய உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே போயிட்டு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு பிடிச்ச சின்னத்துக்கு போயிட்டு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம மட்டும் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஜனநாயக கடமை ஒரு விரல் புரட்சி, அந்த ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து லீவு கொடுத்துருவாங்க. ஸ்கூலு, காலேஜ் லீவு, நீங்க ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கம்பெனி லீவு, அதாவது சம்பளத்தோட விடுமுறை அளிக்கக்கூடிய உத்தரவு வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருவாங்க. அதனால வந்து அன்னைக்கு வந்து விடுமுறை தான். நீங்க அதனால தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டாதான் ஜனநாயகம் மலரும். இப்படி இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலையில நீங்க வந்து என்னன்னா, இப்ப முதல் முறையா வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள்
19 வயசு நிரம்பி முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, புதிய வாக்காளர்கள். நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நீங்க படிச்சவங்களா தான் இருப்பீங்க. படிச்சிருக்கும் போது பாருங்க, இந்த தேர்தல் என்ன, பாராளுமன்றம்னா யாருக்கு நம்ம ஓட்டு போட போறோம், யாரை தேர்ந்தெடுக்க போறோம், நம்ம தொகுதிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எம்பியே மறுபடியும் போட்டிட்டாரா, அவர் நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு, நம்ம தொகுதிக்கு அவர் ஏதாவது நல்லது கெட்டது செஞ்சிருக்காரா, ரயில்வே திட்டம் கொண்டு வந்திருக்காரா, குடிநீர் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரா, பாராளுமன்றத்துல எல்லா கூட்டத்தொடர்லையும் அவர் கலந்துக்கிட்டாரா, கேள்வி கேட்டாரா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க இளைஞர்கள். நீங்க பார்த்துட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து விவரத்தை சொல்லுங்க. இவர் இப்படி செஞ்சிருக்காங்கம்மா, இவர் போகவே இல்லை, இவர் வரவே இல்லை, ஓட்டு கேட்கவே இல்லை, இப்படி இருக்கு சூழ்நிலை அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. நீங்களும் மறக்காம எல்லாருமே போயிட்டு ஓட்டு போடுங்க. அப்பதான் வந்து ஜனநாயகம் 100% வாக்குப்பதிவு இருந்தாதான் ஜனநாயகம் மலரும். சென்னையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போட போறதே இல்லைங்கிற மாதிரியான அந்த பெர்சன்டேஜ் குறிப்புகள் சொல்கின்றன. எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க. வெயில் காலமா இருந்தா கூட நீங்க அந்த வெயில் முடிகிற டைம்ல போனீங்கன்னா, வாக்குச்சாவடிக்குள்ள போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்டா ஓட்டு போட்டுட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனை இல்லை. 1 மணி நேரத்தை எச் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் 5 அல்லது 6 மணி வரைக்கும் கூட தேர்தல் ஓட்டுப்பதிவு நேரத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த பூத்துலேயே சைட்லேயே தண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி குடிச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா கோடை காலங்கிறதுனால தண்ணி நிறைய குடிங்க. அதே நேரத்துல வந்து உடம்ப பார்த்துங்க. கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் இந்த வெயில் காலத்துல வீட்டிலேயே போகாம வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நான் சொன்ன இந்த அரசியல் செய்தி, இந்த தேர்தலை பத்தின இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. மறுபடி சொல்லிக்கிறேன், 2024 பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே போயிட்டு வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போடுங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.